ப்ரோ ஆட்டு வியாபாரியோட பெரிய தொந்தரவா இருக்கு ப்ரோ. நம்ம ஒரு வேலை சொன்னா அவங்க ஒரு வேலை சொல்றாங்க ப்ரோ. அதுக்கு ஏதாவது ஒரு பண்ண எடுத்து வீடியோ போடுங்க ப்ரோ. ஆரம்பிக்கலாமா? என்னங்க ஆர்டர் இருக்குன்னு சொன்னீங்களா? சரி, என்ன கொடுக்கறது எது இருக்குதா? சிம்பிளா தானே இருக்குண்ணே. சரி, எதுன்னு சொல்லுங்க. தானே என்னங்க கறி ஒன்றும் இருக்காதாட்டுக்கு. சரி, எவ்வளோ சொல்றீங்க சொல்லுங்க ரேட்டு. 12 ரூபா முடிச்சுக்கலாம். அவ்வளோ ரேட்டு பொறுமையா ஒரு 8,500க்கு முடிச்சுக்கலாங்களா? அதெல்லாம் வராதுண்ணே, கொஞ்சம் பார்த்து போட்டு விடுங்க. அது சரி சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, விலைய சொல்லுங்க. சரி, ஒரு 500 ரூபா குறைச்சிங்க. 500 8,500 சொன்னா என்ன 8,000 வாங்கிட்டா? அதெல்லாம் வராதுண்ணே, ஒரு 2 எக்ஸ்ட்ரா போட்டு 11,500. ஆ இந்த ஆட்டுக்கு 11,500ங்களா? ஆமா. என்னங்க நான் ஒரு ஆடு காமிக்கட்டுமா? இதே ஆடு தான், இதே கடை தான். பார்த்து ரேட்டா சொல்லுங்க. என்னங்க எடுத்தோடனே 12 ரூபாங்கிறீங்க? வளர்த்தவங்க அப்படிதான் சொல்லுவோம். நாங்க வளர்த்தவங்க அப்படிதான் சொல்லுவோம். நீங்க தான் பார்த்து வாங்கணும். கையை விட அவ்வளவு பிடிச்சி இருக்குது. என்னன்னு ஒரு 7 கிலோ கூட தராதுண்ணே. என்னன்னா 7 கிலோ அறுத்து போட்டு பாரு வருமானே. கிலோவுக்கு 1,200 வச்சுக்கிட்டா கூட அவ்வளவு ரேட்டு வராதுண்ணே. 7 கிலோ தான் இருக்கும் கிடைக்கடா. தலை கால்ல குடல்லாம் இருக்கு. அப்புறம் 8,500 தராங்க. நாங்க அது எங்களுக்கு அது கூட லாபம் இருக்காதா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, அது கூட லாபம் இருக்காது. சரி பார்த்து போட்டுங்க. இன்னும் ஒரு 8,500 பிடிச்சிக்கலாம். 8 என்ன வராதுப்பா. அண்ணே அநியாயம் மோசத்தை கேட்குறீங்க. அதெல்லாம் வராது. பார்த்துட்டு சொல்றீங்களாண்ணே? சொல்றோம். சரி போயிட்டாங்க. அநியாயம் கேட்டா அதெல்லாம் பொறுமதி ஆகுமா? என்னண்ணே 8,600 முடிச்சுக்கலாம். 11 முடிச்சுக்கலாம். பொறுமதி ஆகாதுண்ணே. அது கிலோ பாருங்க, 7 கிலோ கூட ஒழுங்கா வராதுண்ணே. 8,600 முடிச்சுக்கலாம். 11 தானே? 11 இல்லைன்னா போயிட்டீங்களா? கொடுக்க மாட்டேன். வியாபாரம் பண்ண மாதிரிதான். சரி பாருங்க, பார்த்துட்டு நீ வித்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க எவ்வளவு பத்தி. சொல்லு. வியாபாரிங்களே இப்படிதான் ரேட்டை குறைக்கிறதா இருக்காங்க. அந்த ஒரு பக்கத்து ஊர்னு சொல்லிக்கிட்டு எல்லா வேலைக்கு பொறுமையை பார்த்துட்டு அந்த வேலை இருந்தாலும் வளர்த்துறாங்க ஆளை.